அனைவருக்கும் வணக்கம். கன்னி ராசியில் பிறந்தவர்கள் உங்கள் வீட்டில் இருக்கிறார்களா? அப்பனா இதை தெரிஞ்சுக்கங்க வாங்க. இப்போ கன்னி ராசியில் பிறந்தவர்களுடைய பொதுவான குணங்கள் என்ன என்று பார்க்கும்போது, ஜோதிட சாஸ்திரத்தின்படி கன்னி ராசி என்பது 6வது ராசியாகும். இந்த கன்னி ராசியில் உத்திரம் 2, 3, 4 பாதங்களும், அஸ்தம் 4 பாதங்களும், சித்திரை 2 பாதங்களில் பிறந்தவர்கள் கன்னி ராசிக்காரர்கள் ஆவார்கள். இந்த கன்னி ராசியில் பிறந்தவர்கள் காலமெல்லாம் கன்னியாகவே இருப்பார்கள் என்பது உண்மையல்ல. இந்த ராசியில் பிறந்த பலர் மனமாகாமல் இருக்க நேரிட்டாலும் திருமண பந்தத்திலும் பலர் நிறைவு கொள்கிறார்கள். இந்த கன்னி ராசியில் பிறந்தவர்கள் இவர்கள் அமைதியானவர்கள், தனிமையை விரும்பக்கூடியவர்கள், கவர்ச்சியான மரியாதையான தோற்றமுள்ளவர்கள், சிறு விஷயங்களையும் நன்கு கவனித்து மனதுக்குள் வைத்துக் கொள்ளும் குணம் உண்டு. எதிலும் குறையில்லாமல் தவறில்லாமல் முழுமையாக இருக்க வேண்டும் என எண்ணுபவர்கள். கூட்டம் நிறைந்த இடங்கள் இவர்களுக்கு பிடிக்காது. இவர்கள் கடின உழைப்பாளிகள், பகல் கனவு காண மாட்டார்கள். இந்த கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு சிக்கலில் இருப்பது போன்ற தோற்றத்தை தருவார்கள். கவலை இவர்களிடமிருந்து எளிதில் ஒட்டி கொள்ளும். ஒல்லியான தேக கட்டும், அமைதியான குணமும் அழகான கண்களும் கொண்டவர்கள். இவை புத்தி கூர்மையும் தெளிவான சிந்தனையும் பிரதிபலிக்கும். அது மட்டுமில்லாமல் இந்த கன்னிராசியில் பிறந்தவர்களை பொறுத்த வரைக்கும் கவர்ச்சியான முக அமைப்பை கொண்டவர்கள், நேர்த்தியான மரியாதையான தோற்றம் உடைய ஆடை அணிபவர்கள், உருவத்தில் சிறிய தோற்றம் கொண்டவர்கள், ஆனால் பலம் உள்ளவர்கள், கடின உழைப்பாளி. இவர்கள் நம்பகத்தன்மை கொண்ட நேர்மையானவர்கள். இதிலும் எளிதில் குறைகளை காணவும் அதை நேரடியாக சொல்லவும் செய்வார்கள். அடிக்கடி குளிக்கும் பழக்கம் உள்ளவர்கள் இந்த கன்னிராசிக்காரர்கள். இவ்வுலக வாழ்க்கையின் இயல்பை எந்த கனவுகளும் இன்றி தெளிவாக புரிந்து வைத்திருப்பவர்கள். காதல் இவர்கள் கண்களை மறைக்க இயலாது. அசிங்கமான நடவடிக்கைகள், முட்டாள்தனம், அலட்சியம் இவை இந்த ராசிக்காரர்களை கோபமூட்டும், எரிச்சலூட்டும். ஆனால் பொதுவாக நன்னடத்தை உள்ளவர்கள், நல்ல செவிலியர்களாகவும் இருக்க தகுந்தவர்கள். அப்படிப்பட்ட இந்த கன்னி ராசியில் பிறந்த குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் தன் குரல் மாற்றி மற்றவர் குரல் பேசும் திறன் இக்குழந்தைக்கு இயல்பாகவே இருக்கும். விழிப்புணர்வும் வேகமும் இருந்தாலும் மற்ற குழந்தைகளை விட அமைதியாகவே இருப்பார்கள். உணவு விஷயத்தில் தேர்ந்தெடுத்து உண்ணும் நுட்பமான உணர்வை கொண்டவர்கள். சிறு வயதிலேயே எதையும் சுத்தமாக முறையாகவும் வைத்து பாதுகாக்கும் குணம் இருக்கும். இந்த கன்னி ராசியில் பிறந்த குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் மற்ற குழந்தைகளை விட இளம் வயதிலேயே பேச ஆரம்பித்து விடுவார்கள். தொந்தரவு அதிகம் தரமாட்டார்கள். மீண்டும் மீண்டும் சொல்லித்தான் ஒரு செயலை செய்ய வேண்டும் என்பதில்லை. ஒரு முறை சொன்னாலே போதும். இவர்களை எளிதில் பழக்கப்படுத்தி விடலாம். இவர்களை கூறாமல் விமர்சிக்காமல் இருந்தால் திறமை மிக்க நம்பகத்தந்த குழந்தைகள். அதே போல் பார்க்க அழகான சுத்தமான மரியாதையான தோற்றம் கொண்டவர்கள். ஏளனம் இந்த கன்னிராசியில் பிறந்த குழந்தைகள் பள்ளி வகுப்பு தலைவனாக நன்கு பணியாற்றுவார்கள். ஆசிரியர்கள் செய்யும் சிறு தவறுகளையும் கண்டுபிடித்து விடுவார்கள். இவர்களுக்கு படிப்புக்கு உபயோகப்படும் பொம்மைகள், புத்தகங்கள் தர வேண்டும். மற்றவர்களை விட தாம் குறைவாக கற்றுள்ளோம் என்ற நிலை இவர்களை எரிச்சலூட்டுவதோடு ஒதுங்கி போகவும் வைக்கும். எளிதில் நெருங்கிய உறவுகளை ஏற்படுத்தி கொள்ள மாட்டார்கள். மிக நிதானமானவே இவர்களுடைய உறவை உங்களால் பெற முடியும். இந்த கன்னிராசியை சேர்ந்த குழந்தைகள் தான் சிறப்பாக செய்கிறோம், அழகாக இருக்கிறோம் என்பதை மற்றவர்கள் திரும்ப திரும்ப சொல்ல வேண்டும். அப்பொழுதுதான் மனசாந்தி கிடைக்கும். தினசரி இது போன்ற புகழ்ச்சிகள் அவரை இயல்பாக வைக்கும். வீட்டில் அனைவரையும் விமர்சிக்கும் மனப்பாங்கு கொண்டவர். மற்ற குழந்தைகளை விட சிறு வயதிலேயே பொறுப்புணர்வு கொண்டவராக இருப்பார். தாய் தந்தை சிக்கலில் இருந்தால் புரிந்து கொண்டு ஆதரவாக இருப்பார்கள். வீட்டில் வளர்க்கக்கூடிய சிறு விலங்குகளை விரும்புவார்கள். வயதுக்கு மீறிய ஞானம் உள்ளவர்கள். அதே போல இந்த கன்னிராசியில் பிறந்த ஆண்களை பொறுத்த வரைக்கும் கன்னிராசியில் பிறந்த ஆணுக்கு கண்மூடித்தனமான உணர்வுபூர்வமான காதல் எண்ணம் இவரிடம் இருக்காது. எதையும் நடைமுறைக்கு ஒத்ததாக, இயல்புக்கு ஒத்ததாக உள்ளதா என்று பார்ப்பார். வர்ணஜாலம் நிறைந்த காதல் வாழ்க்கை பொய் என்பதை உணர்ந்தவர். உழைப்பின் மீதும் கடமையின் மீதும் ஒழுக்கத்தின் மீதும் பக்தி கொண்டவர். இந்த கன்னிராசியில் பிறந்த ஆண்கள் படிப்படியாகத்தான் இவருடைய காதல் மனதை நெருங்க முடியும். காதலில் தரத்தை தான் எதிர்பார்ப்பார். கற்பு நெறி மாறாமல் பல காலம் இவர்களால் இருக்கவும் முடியும். இவர்கள் கூர்மையான புத்தியும் கடினமான நிலத்தை
மூன்றும் உறுதி கொண்டவர்கள் இந்த கன்னிராசியில் பிறந்த ஆண்களை பொறுத்தவரைக்கும் தனக்குரிய பெண்ணை தேர்ந்தெடுப்பதிலாகட்டும், உணவு, ஆரோக்கியம் போன்றவற்றிலாகட்டும் மிகுந்த கவனமும் விமர்சன போக்கும் கொண்டவர். எந்தவித கனவுலக சஞ்சாரமும் செய்ய மாட்டார். மரியாதையான, நேர்மையான, உண்மையான உறவைத்தான் விரும்புவார். சற்று பொறுமையுடன் அணுகினால் பெண்களுக்கு நல்ல கணவன் அமைவார். அவருடைய அன்பு, காதல் ஒரே சீராக ஏற்ற இறக்கங்களை இன்று இருக்கும். அதேபோல் நீங்கள் இவரை முழுவதும் நம்பி அவருடனே இருக்கும் பட்சத்தில் எதிர்பாராத அளவிற்கு உங்களை காக்கும் பலத்துடன் உதவுவார்கள். அதேபோல் பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கவனத்துடன் கனிவுடனும் நடந்து கொள்வார்கள். அதே போல கன்னிராசியில் பிறந்த ஆண்கள் குடும்பத்திற்கு மிகுந்த உண்மையுடன் இருப்பார்கள். குடும்ப உறவுகள் முறிவதை விரும்பாதவர். சுய ஒழுக்கம் இவரது ஒரு அங்கமாகும். உடைந்த கண்ணாடி ஒட்டாது என்பதை உணர்ந்தவர். சோம்பேறியான இன்ப நுகர்ச்சி மட்டுமே முக்கியம் என்ற எண்ணமுள்ள பெண்களை பிடிக்காது. தந்தை ஸ்தானத்திற்காக மிகவும் ஏங்க மாட்டார். குழந்தை இல்லை என்றாலும் பெரிதாக பாதிக்கப்பட மாட்டார். இவர்களுடைய குடும்பம் சிறியது. தன் குழந்தைகளுக்கு நல்லொழுக்கத்தை சிறு வயதிலிருந்தே போதிப்பார்கள். குழந்தைகளை கல்வி மற்றும் புத்தகங்களை காதலிக்க கற்றுக் கொடுப்பார்கள். மற்றவர்களை அதிகப்படியாக விமர்சிக்கும் அங்கு இத்தகு ஆணையை கணவனாக பெற்றால் விழிப்புணர்வும் அறிவுத்திறனும் நம்மிடமிருந்து அதிகம் எதிர்பாராத குணம் உடையவரையும் பெறுவோம். அதே போல இந்த கன்னிராசியில் பிறந்த பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் இந்த பெண் என்பதால் கன்னிராசி பெண் என்பதால் கன்னியாகத்தான் இருப்பது என்பது கிடையாது. கணவன் பிடிக்கவில்லை என்றால் பிடித்தமான ஆணுடன் சென்று வாழ்க்கை நடத்தும் தைரியம் உள்ளவள். கூச்ச சுபாவம் உள்ளவர் என்றாலும் மகிழ்ச்சியையும் நாடி செல்ல தன் அறிவை பயன்படுத்தக்கூடியவர். தன் திருமணம் சரியான பிணைப்பு இல்லை என்று எண்ணினால் அதை ரத்து செய்ய தயங்க மாட்டார். முழுக்க நடைமுறைவாதி. அதே சமயம் காதலும் கற்பனையும் கொண்டவர். இந்த கன்னிராசியை சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் மற்றவர் எந்த குறையும் இல்லாமல் தங்கள் செயலை செய்ய வேண்டும் என எதிர்பார்த்தாலும் தான் அவர் இருக்க மாட்டார். தன்னை தவிர மற்றவர்கள் ஒரு செயலை சிறப்பாக செய்ய இயலாது என்ற கர்வம் கொண்டவர். தர்க்கம் செய்வது இவர்களிடம் வெற்றி பெற முடியாது. பூமிதான் இவரது ஈர்ப்பு. எனவே இயற்கையின் அழகு இவரை அமைதிப்படுத்தும். இவரை யாரும் முட்டாளாக்கிவிட முடியாது. அது மட்டுமில்லாமல் இந்த கன்னிராசியை சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் பூமிதான் இவரது ஈர்ப்பு. எனவே இயற்கையின் அழகு இவரை அமைதிப்படுத்தும். இவரை யாரும் முட்டாளாக்கிவிட முடியாது. சுத்தமான மனதுடன் தான். ஆனால் சூதுவாது அற்றவர் அல்ல. தான் செய்தது தவறாக இருந்தாலும் ஏற்றுக்கொள்ளும் மனோபாவம் இல்லாதவர். எதையும் சுருக்கமாக நறுக்கென்று சொல்பவர். சிறு தவறுகளையும் கண்டுபிடித்து எடுத்து காட்டும் குணமுடையவர். இந்த கன்னிராசியை சேர்ந்த பெண்மணியை பொறுத்த வரைக்கும் அவசரமான அதிரடியான செயல்பாடுகளால் அன்பை காட்டி காதலை பெற முடியாது. நிதானமான மென்மையான செயல்பாடுகளால் படிப்படியாகவே இவரை நெருங்க முடியும். அழகு போட்டிகள், சினிமா, நாடகம், கேளிக்கைகள் போன்றவை இவர் இறுக்கத்தை வளர்த்தி உணர்வு வழிபாட்டிற்கு உதவும். அதே போல் புத்தகங்களை படிக்கவே விரும்புவார்கள். இவர் மற்றவர்களை விமர்சனம் செய்வார். ஆனால் யாரும் இவரை விமர்சனம் செய்யக்கூடாது. சிறு விஷயங்களில் கூட மிகவும் கவனத்துடன் இருப்பார். சில நேரங்களில் இது கோபமூட்டினாலும் இதை சரியாக புரிந்து கொள்வதே இவருக்கு உண்மையான அழகானது. அழகானதெல்லாம் உண்மையானது. இவருடைய அமைதி கலந்த தைரியம், ஆழ்ந்த பொறுப்புணர்வு பெரிய குடும்பங்களையும் சேர்த்து வாழ வைக்கும் சக்தி தருகிறது.